மனுஷனுடைய மனசு இருக்குது, அது ரொம்ப பொல்லாதது. அதில் 1000 எண்ணங்கள் அது சேர்த்துக்குன்னு அதுக்கு எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியாத தடுமாறின்னு இருக்குது. அப்படிப்பட்ட மனசு தெளிவடைஞ்சால் தான் தெய்வ வழிபாட்டில் போகும். அந்த தெளிவடைகிறது தான் இந்த கேள்வி பதில். சீடனுடைய மனசில் இருக்கிற சந்தேகத்தை போக்கி அந்த சந்தேகங்களுக்கு அவங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை சொல்லி அந்த பயணங்கள் பண்ணும்போது தெளிவான பயணங்களாக இருக்கும். அது இறைவனை நோக்கிய பயணமாக இருக்கும். வாழ்க்கை எல்லோரும் வாழணும், அன்போடு வாழணும். எப்படி வாழணும்? உலகத்தில் தாய் தகப்பன் பெற்று போட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு அம்மா அப்பா அப்படின்னு பேர். ஆனால் பிள்ளைங்களை பெற்று போடுறோம், அவங்களுக்கு பிள்ளைங்கன்னு பேர். ஆனால் ஒரு திருமணமானால் அதுக்கு ஒரு தனி பேர், துணைவன். அந்த துணைவன் துணைவி. துணைவன் துணைவின்னா என்ன அப்படின்னா, தாய் தப்பன் சில பருவம் வரைக்கும் தான் கூட வர முடியும். பிள்ளைங்களுடைய பருவம் வரைக்கும் தான் நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் இந்த கணவன் மனைவி துணைவி துணைவன் என்ற வார்த்தை இருக்குது, அது மரண தருவாய் வரைக்கும் வரணும். அதுதான் கணவன் மனைவி. கணவன் மனைவின்றது ஒரு புனிதமான சொல். அந்த புனிதமான பயணத்தை அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மனைவி மேலே அன்போடு இருக்கணும், கணவன் மேலே மனைவிக்கு அன்போடு இருக்கணும். 2 பேரும் இருந்து குடும்பம் நடத்தும் போது நீங்கள் அன்பாக இருந்து நடத்தினா உங்கள் பிள்ளைங்க அன்பாக வளரும். ஆனால் நீங்கள் அருவறுப்பு பண்ணிக்கின்னு சண்டை சச்சரவு போட்டுக்கின்னு ஒருத்தரோட ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கின்னு விரோதம் பண்ணிக்கின்னு பகை பண்ணிக்கின்னு பிரிவை உண்டாக்கிக்கலாம், நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களும் அதே நிலையை கடைபிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு தான் சொன்னால் வாழையடி வாழணும். நம்ம எப்படி போகிறோமோ அப்படி தான் நமக்கு பின்னாடி வர சந்ததி வரும். அப்போ அந்த சந்ததிக்கு நம்ம வழிகாட்டியாக அமையணும்னா நம்ம அமைதியோடு வாழணும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அண்ணங்கிட்ட போய் கேட்டு வாழலாம், அப்பா கிட்ட கேட்டு வாழலாம், தம்பிக்கிட்ட கேட்டு வாழலான்னு வாழவே கூடாது. அந்த வாழ்க்கை பிச்சை எடுத்து வாழற வாழ்க்கை அது. சுயமாக 10 ரூபாய் சம்பாதிச்சா இது போதும் எனக்குன்னு வாழணும். அந்த வாழ்க்கையை நீங்கள் கடைப்பிடிக்கும்போது உங்கள் பிள்ளைங்களும் அதே மாதிரி வாழ கற்றுக்கும். யாருக்கிட்டும் கேட்டு வாழாது. எல்லோருமே தன்னுடைய உழைப்பில் வாழணும். ஆனால் ஆண்கள் பெண்கள் 2 பிரிவாக இருக்கிறோம். இந்த ஆண்களுக்கு குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனைகள் வருது. ஒவ்வொரு ஆணுக்கும் வரும், ஒரு பெண்ணுக்கும் வரும். அந்த குறிப்பிட்ட காலம் போன உடனே ஆண்களும் ஏதோ மனைவி கிட்ட சண்டை போட்டணும், பிள்ளைங்க கிட்ட சண்டை போட்டணும், பிள்ளைங்க வீட்டில் சேர்க்காத வெளியே வீட்டை விட்டு வெளியேறிடுறாங்க. வெளியேறினா கூட ஏதோ கோயில் குளம் அங்கே இங்கே பிச்சை எடுத்து எப்படியோ சாப்பிட்டு எப்படியோ போகிறாங்க. ஆனால் பெண்களுடைய நிலை அப்படின்னு ரொம்ப பரிதாபகரமான நிலையாக இருக்குது. ஏன்னா ஆணுனுடைய உடல் அமைப்பு வேறு, பெண்ணுனுடைய உடல் அமைப்பு வேறு. எங்கன்னா ஒரு ஆண் ஒரு பிளாட்பாட்டில் கூட படுத்துங்களுக்கெல்லாம் பெண்கள் அப்படி படுக்க முடியாது. அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த பகை வந்து விரோதம் வந்து வீட்டை விட்டு வெளியே வர நாளில் அநாத ஆசிரமங்களில் போய் எவ்வளோ பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, எவ்வளோ உறவுகள் இருந்திருக்கும், எவ்வளோ சொத்துக்கள் இருந்திருக்கும், எவ்வளோ நினைச்சதெல்லாம் சாதிருப்பாச்சு. ஆனால் இன்றைக்கி யாராவது ஒரு பிடி சோறு கொடுப்பாங்களான்னு இந்த பெண்கள் தவிச்சு நிற்கும்போது ரொம்ப மனவேதனையாகுது. அதை பார்க்கும்போது ஒவ்வொரு ஆசிரமத்தையும் இந்த நிலை எதுக்கு வருது? அதை இருக்கிறவங்களாவது போனவங்க போகட்டும், இருக்கிறவங்களாவது நீங்கள் யோசித்து பார்க்கணும். இது மன தைரியம் இல்லை. வாழும்போது என்ன நினைக்கிறோம், ஐயோ என் பிள்ளை மாதிரி உலகத்திலே பிள்ளை இல்லை, என் பொண்ணு மாதிரி உலகத்திலே பொண்ணு இல்லை அப்படின்னு வாழாது. ஆனால் அது குறிப்பிட்ட காலம் அதனுடைய காரியங்கள் முடிஞ்ச உடனே உன்னை ஒதுக்கி விட்டுடும். அந்த ஒதுக்கி விடும்போது நீ இருந்ததெல்லாம் அதுங்களுக்காக அழிச்சிட்டு உன்னுடைய பாதுகாப்புக்குன்னு நீ எதையுமே வச்சுக்காத போது நீ தவிக்கும் போது அநாத ஆசிரமம் தான் உனக்கு கை கொடுக்குது. அந்த மாதிரி நிலையை உருவாக்கிக்காதீங்க. பிள்ளைங்களை காப்பாற்றுங்க, பொண்ணுங்களை காப்பாற்றுங்க, எல்லாரையும் காப்பாற்றுங்க. ஆனால் உங்கள் பாதுகாப்பை தேடிக்குங்க, அது ரொம்ப முக்கியம். அதுலேயும் பெண்கள் முக்கியமாக தனக்குன்னுட்டு ஒரு பங்கை எடுத்து வச்சுக்கணும். யாருடைய தயவுலையும் வாழவோ, நான் என்னுடைய உழைப்பில் நான் வாழறேன்ற தைரியத்தோடு வாழுங்க.
அந்த தைரியம் எதில் கிடைக்குன்னா யோக பாதையில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால தான் இவ்வளவும் பேசுகிறோம், இவ்வளவும் சொல்லிக் கொடுக்குறோம். இதை செய்கிறவங்களுக்கு யார் இல்லை, பிள்ளை இல்லை, புருஷன் இல்லை, பொண்டாட்டி இல்லை, யார் கைவிட்டாலும் கடவுள் கைவிட மாட்டான். ஏன்னா பட்டினத்தார் சொல்லுவார், எத்தினி தாய் வயிற்றில் பிறந்த நான். அப்போ அம்மா ஒன்றும் இல்லை, 1000 அம்மாக்கள். எத்தனை அப்பாக்களுக்கு பிறந்தேன், அப்போ அப்பா ஒருத்தன் இல்லை, எத்தனையோ 1000 அப்பாக்கள். எத்தனை வாட்டி நான் செத்தேன், ஒரு வாட்டி சாகலை, பல கோடி வாட்டி செத்துருக்கிறேன். எத்தனை வாட்டி பிறந்தேன் நான், எத்தனை கோடி வாட்டி பிறந்திருக்கிறேன். ஆனால் இந்த பிறப்பு எனக்கு வேணாம். ஏன்னா ஒரு 100 பேருக்குறேன்னா 10 பேர் நான் திருப்பி திருப்பி பிறக்கணும், இந்த மாதிரி ஆனந்தமான வாழ்க்கை வாழணும்னு நினைப்பான். ஆனால் 90 பேருடைய வாழ்க்கை துன்பத்தில் தான் இருக்குது. இல்லை சில பேர் வந்து வெளியே மனம் விட்டு பேசிடுவாங்க, சில பேர் சொல்ல முடியாது, மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிக்கின்னு இருப்பாங்க. இந்த மன தெளிவு வரணுன்னா யோக பாதை அவசியம். இது நல்லா இருக்கும்போதே பிடிச்சோம்னா தான் நமக்கு அந்த தைரியம் வரும், துணிச்சல் வரும், கடவுள் மேலே நம்பிக்கை வரும். எல்லாரும் உலகமெல்லாம் கைவிட்டால் கூட கடவுள் உங்களை கைவிடவே மாட்டான். ஏன்னா உண்மையான தாயும் தகப்பனும் உலகத்தில் இருக்கிற உயிரினத்துக்கு இறைவன் மட்டுமே ஒரே ஒரு தாய் தகப்பன், சக்தியும் சிவமும். மீதி எல்லாம் அந்த இடையில் பிறக்கிறோம், இறக்குறோம், தாய் இருக்கிறா, பிள்ளை இருக்கிறான், கணவன் இருக்கிறான், எல்லாரும் சேர்ந்தோம், எல்லாரும் ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி எல்லாரும் சேர்ந்தோம், எல்லாரும் பிரிய போகிறோம். ஆனால் இறைவனை விட்டு மட்டும் பிரியக்கூடாது. அந்த பிரியாத நிலையை தான் இங்கே சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். அதை கடைபிடிச்சிங்கன்னா தைரியத்தோடு வாழலாம். எந்த நிலையிலையும் மனக்கலக்கம் இருக்காது. சின்ன சின்ன சந்தோஷத்துக்கும் தலைக்கால் தெரியாத ஆட மாட்டோம். சின்ன சின்ன துக்கத்துக்கும் விழுந்துட்டு எழுந்துக்காது இருக்க மாட்டோம். எதுலேயும் ஒரு துணிவோடு நிற்போம். யார் கைவிட்டாலும் என்னை கடவுள் காப்பாற்றுவோன்ற நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கைக்காக தான் இவ்வளவும் பேசுகிறோம். இதை செய்து நீங்கள் நல்லா கடைப்பிடிப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். அதை எல்லோரும் சீரான முறையில் பயணம் பண்ணுங்க. அந்த பயணம் உங்கள் வாழ்க்கைக்கு உதவும். இது ஒரு வழிபாடு, அது ஒரு வழிபாடு. கடவுள் ஒன்று தான், கடவுளில் வேற்றுமையே கிடையாது. நம்ம மனசில் தான் வேற்றுமை இருக்குது அப்படின்னு அவனே உணர மாட்டேன்றான். அப்புறம் சிவகோத்திரம் இந்த கோத்திரம் நகுது ஈத்துன்னு போகிறானே, அவன் சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் பார்க்குறானே ஈத்துன்னு போய் தாலி கட்டி அவன் தான் 15 புள்ள பெற்று வச்சுக்கிறான். இந்த விஷ்ணு கோத்திரம் இந்த கோத்திரம் பார்த்து குழந்தை இல்லாத டாக்டர்கிட்ட 1 லட்சக்கணக்கில் கொட்டிக்கின்னு இருக்கிறான். மனுஷனுடைய மனத்தை சீர் பண்ணாவே கோத்திரமும் கிடையாது, குலமும் கிடையாது. மனித கோத்திரம் ஒன்று தான், கடவுள் கோத்திரம் ஒன்று தான். இல்லை வேற்றுமையே கிடையாதும்மா. பழப்பொண்ணு இந்த மனசு கண்டதை யோசித்து குப்பை கூலை எல்லாத்தையும் வாரி வச்சுக்குது. ஆதியில் பயம்புத்தி வச்சுட்டான். அதே பயத்தில் வந்த வம்சத்தை கூட சொல்லிட்டான். இப்போ இந்த உபதேசங்கள்லாம் வாங்கக்கூடாது. வாங்கினா காட்டுக்கு போடுவோம். எவன் காட்டுக்கு போவான்? பொண்டாட்டியை விட்டு கடவுளை ஒன்றா விட்டுடுவான், பொண்டாட்டியை விடுவான்னா இதை விட்டா நீ காட்டுக்கு போயிடுவேன்னு பயமுறுத்தி வச்சிட்டான். அப்போது காரணம் என்னன்னா, ஆதியில் இந்த ஆண் தெய்வீகத்தில் போனோன்னா அவன் ஊருக்குள்ளே கிடையாது, ஆசிரமங்களில் காட்டுக்குள்ளே தான் இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே உன்னை எத்தனை போய் விட்டா 12 வருஷம் நீ அங்கே தான் இருக்கணும், வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது. அப்போ அந்த 12 வருஷம் அந்த குருவுக்கு பணிவிட செய்து அந்த கடவுள் வழிபாடை பண்ணும்போது உனக்கு பாசமெல்லாம் அருந்து போயிடும். அப்போ மனசு இருக்காது. அப்போ ஊருக்குள்ளே வந்தீங்கனாலும் வேற்றுமையே தெரியாது. வேற்றுமையே தெரியாத போது இப்படி காட்டுக்கு போயிடுவான் அப்படின்னு அப்போ வச்சுட்டாங்க. இப்போதைக்கு முடியுமா? சாத்தியமே கிடையாது. ஆதிசங்கரர் 12 வருஷம் காலடியில் இருந்தார் கேரளாவில். 12 வருஷம் குருகுலத்தில் இருந்தார். 12வது வருஷம் அவர் வந்தார். அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கு அதே பிராமண சமுதாயத்தை சேர்ந்தும் எவனுமே வரல. அவர் ஒண்டி தூக்கி போட்டுன்னு போய் பொறிக்கிறார் அவங்க அம்மாவை. மனுஷன் மனசை சீர் பண்ணலம்மா. அதனால் இந்த மாதிரி விளைவுகள் எல்லாம். மனுஷனாச்சே ஒரு மிருகம் கூட ஒன்று செத்து போச்சுன்னாக்கா அந்த ஒரு நாளைக்கு அதை சுற்றி வந்து அழுவுது. ஆனால் இந்த பாழா போன மனுஷனுக்கு மனசை வச்சுக்கின்னு கூட அந்த மிருகத்துக்கு இருக்கிற பக்குவம் கூட இந்த மனுஷனுக்கு இல்லாதக்கிறான். அவன் செத்து போட்டான் நமக்கு என்ன, இவன் செத்து போட்டான் நமக்கு என்ன. ஒரு உயிர் போச்சே, ஒரு உயிர் பிரிஞ்சுது, இந்த துன்பம் எவ்வளோப்போ. ஒருத்தன் கத்தியத்தை குத்துறான். சரி, குத்தனவன் செத்து போயிட்டான். குத்தனவன் குடும்பம் கெட்டு போச்சு. உன் குடும்பம் என்ன ஓஹோ நான் வாழ போகுது. நீ ஜெயிலுக்கு போனாலும் உன் குடும்பம் கிடையாதானடா போகுது. அவனும் வாழலை, நீயும் வாழலை. இன்னும் இதில் பயணம் கண்ட நீ சிந்திச்சு பாருங்க.
ஒருத்தரை கொன்று என்ன பயன்? ஒருத்தரை முடிஞ்சால் வாழ வைக்கலாம், முடியலையா விலகி நின்றுடலாம். யாரும் வாழ்ந்தது இங்கே சரித்திரமே கிடையாது. பெரிய பெரிய மன்னர்லாம் ஒரு மன்னர் அழிச்சிக்கணும் வாழ்ந்தான். எவன் நின்னாங்க? எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும். மனித வாழ்வு பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நன்மையை செய்ததுனால தான் நான் சொல்கிறேன், மனுஷன்றவன் கொடுத்து வாழறோம், மிருகன்றது எடுத்து வாழறதுன்னு. கொடுத்து வாழ தெரிஞ்சதுன்னாவே அவன் மனம் பக்குவப்பட்டதுன்னு அர்த்தம். எடுத்து வாழ தெரிஞ்சதுனாவே அவன் மனம் மிருகத்தனமாக போகுதுன்னு அர்த்தம். யாரும் இங்கே நிரந்தரமாக வாழ போகிறதில்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் கெட்டு போகக்கூடாது. நான் எல்லாரும் சொல்லுவேன், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. நீ நல்லா இரு, முதல்ல 4 பேருக்கு நல்லது செய். 4 பேர் நல்லா இருக்குன்னு நீ கெட்டுக்கூடாத. என்னுடைய பாலிசி தான். அதனால் அதெல்லாம் ஒரு கோத்திரமும் கிடையாது. இன்னும் இருக்கிற பிள்ளைக்கு நல்ல கோத்திரமாக பார்த்து, சிவகோத்திரம் பார்த்து, இல்லை பெருமாள் கோத்திரம் பார்த்து கட்டினீங்கன்னா குழந்தை குட்டி இல்லாத போட போகுது. என் கோத்திரம் பார்த்து கட்டிக்க போ. கடவுள் படைத்த உலகம் இது. மனிதனால் படைக்க முடியாது, விஞ்ஞானத்தால் படிக்க முடியாது, யாராலையும் படைக்க முடியாது. கடவுள் படைத்த வேதத்தில் கிரகங்களும் கடவுள் படைத்தது. அந்த கிரகம் சுற்றி வர்றது தான் யமகண்டம், ராகுகாலம், குளிகை இதெல்லாம். ஆனால் ராகுகாலம் வந்துடுச்சு, ஊரில் போகிற ட்ரெயின் பஸ் எல்லாம் நிறுத்திருப்பா. ராகுகாலத்தில் யாரும் எடுக்காதீங்க வண்டின்னு சொல்ல முடியுமா? ஓடாதி ஆகுது, நிற்காதி ஆகுது, ஜனம் ஏறாதி ஆகுது. இது நம்ம மனசே நமக்கு தடையாக மாறுது. ஐயோ ராகுகாலத்தில் நாங்கள் கல் வச்சுக்கிச்சுப்பா, காலில் ரத்தம் வச்சுப்பாங்க, அப்போ சொன்னாங்கப்பா அப்படின்னு. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடவுளை நம்புறவனுக்கு எந்த காலமும் கிடையாது. அவங்க வேதனைப்படுறாங்கய்யா, அதனால ஒரு வேதனையும் அது தேவையற்ற வேதனை. அது காரணம் என்னென்னா, இப்படி பேசி 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 அவங்க மனசில் ஊறி போகிறது தான். ராகு காலத்தில் போகக்கூடாது, யமகண்டத்தில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி ஊறி போகிறதால போகும்போது அதுக்கு நம்ம சொல்கிறோம் மீறி போகிறாங்களே அப்படின்ற. அதனால் ஒரு பாதிப்பும் கிடையாது. வெளியே போகும்போது எதுனா அடிபட்டுச்சுன்னா அவங்க எதுனா தவறு செஞ்சா மாதிரிங்களா? ஆமாம், வெளியே போனால் இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போனாங்க. ஐயப்பன் கோயில் எரிஞ்சு வந்து ஒரு 20 பேர் செத்து போட்டாங்க. அவங்கெல்லாம் பாவம் பண்ணிட்டவங்களா? பயணிக்கு நடந்து போன பஸ்ஸுக்கார அடிச்சு தூக்கிட்டான் 10 பேர் 15 பேர். அவங்களாம் பாவம் பண்ணாங்க, மீதி பேரில் புண்ணியம் பண்ணோன்னா. விபத்துகளுக்கும் பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் பயனே கிடையாது, தொடர்பே கிடையாது. உனக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும், அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் உன் நம்பிக்கை கடவுள் மேலே இருக்கணும். இது மேலெல்லாம் நம்பினீன்னா இதெல்லாம் வரும். கடவுள் இருக்கிறான், என்னை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் அவனுக்கு தான் இருக்குது. வேறு எதுவுமே என்னை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினச்சிட்டின்னா உனக்கு எதுவுமே வராது. இப்போது ஒரு கோவிலுக்கு போகிற, கோவிலுக்கு ஏன் போகிற? அங்கே சாமி இருக்குதுன்ற நினைப்பு வந்ததால் தானே கோயிலுக்கு போகிறேன். அங்கே சாமி இல்லை கல் இருக்குதுன்னு நினச்சின்னா கோயிலுக்கு போவியா? போக மாட்டேன். அப்போ சாமி இருக்குதுன்னா அங்கே சாமி இருக்குது. ஒரு ரோட்டில் போகிற, பேய் இருக்குது, அங்கே பேய் இல்லை அப்படின்ட்டு போனால் அந்த பேய் உனக்கு ஒன்றும் பண்ணாது, உங்கள்கிட்ட வராது, உனக்கு தெரியாது. ஐயோ நான் போகிறேன், அங்கே பேய் இருக்குமோ பிசாசு இருக்குமோ பூதம் இருக்குமோன்னு நினச்சிக்கின்னு போனீங்கன்னா பேய் வந்து எதிர நிற்கும். அப்போ இது எல்லாத்துக்குமே காரணமான பொருள் மனம். இந்த மனம் சீர்பட்டு போச்சுன்னா எதுவுமே இல்லை, கடவுளை தவிர வேறு ஒன்றும் இல்லை, மீதியெல்லாம் கற்பனை தான் அப்படின்ற முடிவுக்கு வந்தீங்கன்னா இந்த பேச்சுக்கே இடமில்லை. சித்தர்கள் ஆகணுன்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை, ரொம்ப கடினமான விஷயம். ஒரு ஞானியாக மாறுறது, மனுஷனாக இருக்கிறவன் ஞானியாக மாறணுன்னா அவன் உலகத்தில் ஒவ்வொன்றையும் வெறுக்கணும். அப்படி வெறுத்தால்தான் அவன் எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் அவனே அப்படின்னு எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் அந்த இது கிடைக்கும். ஒரு குருவை போய் வழிபடும் போது கூட அவனுக்கு முழுமை கிடைக்கலன்னு அர்த்தம். அதனால் சித்தர்களினுடைய சக்தி சீடர்களுக்கு இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அவங்க குருவை வழிபடுறாங்க. ஆனால் ஞானியினுடைய நிலை வேறு. அவங்களுக்கும் ஒரு சிலை, அது அங்கே சமாதியோ அது வச்சுப்பாங்க, எல்லா ஆசிரமத்துலையும் வச்சுப்போ. இப்போ சில இடத்துல என்ன ஆகிப்போச்சுன்னா, எங்கேயாவது வீட்டில் ஒரு சண்டை போட்டுக்கிறான், ஏதோ ஒரு ஊரில் அவனுக்கு பிள்ளைங்களுக்கு சண்டை, பொண்டாட்டிக்கு சண்டை, சொத்து சண்டை, இந்த மாதிரி சண்டை போட்டுன்னு ஊர் விட்டு வந்துடுறான். இப்போ உங்கள் ஊர் இருக்குது, புத்தூர் இருக்குது. புத்தூரில் சரி எதுவும் பேசாமல் அப்படியே சுற்றினுக்கிறான். எங்கன்னா அந்த பசி நேரத்துக்கு போய் கையேந்துறான், ஏதோ 2 போடுறாங்க. யாருப்பா நீ? பேசலை. ஏன்னா யார் என்ன அவன் கேட்பா சொல்லுவான்னா, என் புள்ள வச்சான், என் பொண்டாட்டி வச்சது, சொத்து பிடிங்க நாங்கள் சொல்ல முடியுமா? அதனால் அவன் பேசாமல் இருப்பான். அப்படியே ஒரு 10 வருஷம் அங்கேயே சுற்றின்னு இருந்து ஏதோ சாப்பிட்டு ஜீவனம் பண்ணிவிட்டு ஒரு நாள் செத்து போய்டுவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் மௌன சாமியார், உடனே அவருக்கு ஒரு கோயில் கட்டுவீங்க, அங்கே 10 பேர் போவான்.
இது மாதிரியும் நடக்குது. உண்மையான ஞானிகளும் உண்டு. அதனால் உலகம்ன்றது ரெண்டும் கலந்தது தான். அதனால் சிலை யாருக்கு வைக்கிறாங்கன்றதில்ல, அவங்க என்ன வழிபாடு பண்ணாங்கன்றது தான் முக்கியம். யாரை ஒன்றாலும் சிலை வைக்கலாம், யார் சிலை ஒன்றாலும் வச்சுக்கலாம். நீ கூட துட்டு இருந்ததுன்னா நிறைய புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்க ஒரு சிலை வைக்கலாம். கை கால் கட்டுறதுல வச்சு இல்லை, புத்தூரில் கை கால் ஒன்று இடத்துல கட்டி வச்சுக்குது இல்லை, அந்த மாதிரி நீ கூட ரயில்வே ஸ்டேஷன் வச்சிடலாம். உன் பேர் என்ன? ராஜேஸ்வரி. பணம் தான்மா ஒன்று. அதனால் சிலை வைக்கிறதா சிலை வைக்கலையானா, வாழும்போது நீ என்ன செய்த இந்த உலகத்துக்கு, எவ்வளோ பேர் வயிறு பசியாத்தனை, அதான் முக்கியம். நான் சாமியாருங்க, நான் பேச மாட்டேங்கன்னா இன்னும் பேசினா என்ன, பேசலான்னா இருந்தான்னா செத்தா என்னடா. நீ ஒரு உருவம் இந்த உலகத்துக்கு வந்தன்னா இந்த உலகத்துக்கு என்ன பயன் உன்னால, அதுதான் முக்கியம். இந்த உலக மக்களுக்கு நீ என்ன சொன்ன, எவ்வளோ பேர் விழிப்படைய வச்ச, எவ்வளோ பேருக்கு உண்மை தெரிய வச்ச, அதான் ஞானி. நான் பேச மாட்டேங்கன்னு உட்காந்து நீ உட்காந்து இருந்தான்னா போனான்னா. அதனால் அது மாதிரிலாம் நம்பாதீங்க. சித்தர்கள் கோயிலுக்கு போகிறது தப்பு கிடையாது, நல்ல விஷயம். ஆனால் அதனால் அவர் சீடரு இவர் சீடரு, அவருக்கு இருக்கிற சக்தி இருக்கும் இவருக்கு இருக்கிற சக்தி இருக்கும் அப்படிலாம் நினச்சி போகக்கூடாது. நான் கடவுள் வழிபாட்டிலே சொல்கிறேன், இதை கொடு அதை கொடுன்னு கடவுள் வழிபாட்டில் போய் கேட்காதீங்க. கண்மூடிக்கு நில்லு, படைச்சவன் உனக்கு என்ன தரணுமோ அதை கரெக்டாக அந்த நேரத்தில் கொடுப்பான். நீ எனக்கு பொண்ணு கல்யாணம் ஆகணும், பொண்ணு கல்யாணம் ஆகணும், எனக்கு வீடு வாங்கணும், வீடு பாதியில் நிற்குதுன்னு கேட்டிங்கன்னா அவர் கொளுத்துக்காரில் வந்து பூச்சி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். அதனால் இறைவன் அந்த பொண்ணை கண்மூடி உன்னையே நினச்சி ஊரு கடவுள் உனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பான். சுவாமி, சாமி கும்பிடுறவங்க, இறைவனை வழிபடுறவங்க உடல்களை வருத்திக்கிறாங்க, பட்டினி போட்டுக்கிறாங்க. அதுதான் வந்து நான் கடவுளுக்காக விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நல்ல பண்டிகை நாட்கள்ல அதே சாமிக்கு நிறைய வாழை இலை போட்டு உணவு பரிமாறுறாங்க. அப்பவும் உணவு இல்லாம தானே சாமி கும்பிடணும். இப்போ விரதம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இது தனிப்பட்ட கற்பனையா? அதுதான் சரியான வழி. சாமிக்கு உணவு படைக்கிறாங்க, ரெண்டு விதமாக படைப்பாங்க. சைவ சாமி அசைவ சாமின்னு ரெண்டு சாமி வச்சுக்கிறாங்க. அம்பாள்னா அசைவ சாமி, முருகன் சிவம் மகாவிஷ்ணு சைவ சாமி. இந்த சைவ சாமி கும்பிடும்போது வடை பாயசம் அது இதெல்லாம் போட்டு கும்பிடுவாங்க. அம்பாள் சாமி அசைவ சாமி கும்பிடும்போது கோழிக்கறி ஆட்டுக்கறி அது இதை கண்டுதான் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டு கும்பிடுவாங்க. ஆனால் அசைவத்தில் கடவுள் இருக்கிறாரா சைவத்தில் கடவுள் இருக்கிறாரா அப்படின்னா ரெண்டுலையுமே இல்லை. அவங்க உடலுக்குள்ள தான் கடவுள் இருக்கிறார். ஆனால் அசைவமானா இருக்கட்டும் சைவமானா இருக்கட்டும், இது ரெண்டையும் சாப்பிடலன்னா அவரே இருக்க மாட்டார். அதனால மனிதனுக்கு உலகத்துல முதற் கடவுள் யாருன்னா உணவு தான். ஆனால் இதுல இந்த உணவுல கடவுள் இருக்கிறாரு, அதை கும்பிட்டு சாப்பிடுன்னா எப்பவுமே சாப்பிட மாட்டான். அதனால கடவுள் பெயர் சொல்லி அன்னைக்கு படையில போட்டு சாப்பிட்றான்னா அதை வணங்கிட்டு சாப்பிட்றான்னா அதை வணங்கிட்டு சாப்பிட்றான். அங்க கடவுளை வணங்கினானா இல்லை, ஆகாரத்தை வணங்கணும், உணவை வணங்கணும். ஒரு மனுஷனுக்கு 2 பேரை பிடிச்சிக்கோ, 2 ரூமில் போடு, ஒரு 15 நாளைக்கு நீங்க யாரும் 2 பேரும் வெளியே வரக்கூடாது. ஒருத்தர் கடவுள் இருக்கிறார் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு பூட்டிட்டு, ஒருத்தருக்கு வந்து கடவுள் இல்லை உணவு இருக்குது அது போதும் அப்படின்னு இருக்கிறவரையும் பூட்டிட்டு. உணவு கேட்கிறவருக்கு உணவு கொடு, 15 நாள் போது திறந்தீங்கன்னா கடவுள் இருக்கிறவரு வரமாட்டார், செத்து போய் இருப்பார். உணவு இருக்குதுன்னு வெளியே வருவாங்க, நல்லா கொழுத்து போய் வருவோம் இல்லையா? ஏன்னா உழைக்காத சாப்பிட்டா இல்ல கொழுன்னு ஆயிடுவோம். அப்போ கடவுள் எதுல இருக்குதுன்னா உணவுல தான் இருக்குது. பிறந்த குழந்தைக்கு கடவுள் தெரியுமா? ஆனா உணவு தேவைப்படுது, ஓன்னு கத்துது, உடனே தாய்ப்பால் கொடுக்குறான். அப்போ மனிதனை காப்பாற்றக்கூடியது முதல்ல கடவுளே இல்லை, உணவு தான் மனுஷனை. மனுஷனை மட்டும் இல்ல, உலகத்துல உள்ள அத்தனை ஜீவராசிக்கும் உணவு தான் கடவுள். உணவாவே கடவுள் இருக்கிறான். அந்த உணவுன்றது ஒண்ணு இல்லைன்னா கடவுள்ன்றது ஒண்ணுக்கு மாட்டான், சொல்றதுக்கு மனுஷனும் இருக்க மாட்டான். அதனால அவங்க ஒரு பொழுது இருக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது சரியான வழி. அது இந்த ஹோட்டல்ல சமையல்காரன் இருப்பான்,
அவனுங்கள பார்த்தீங்கன்னா 100க்கு 50 பேர் நோயாளியா இருப்பான். ஏன்னா ஓய்வு இல்லாம சாப்பிடுவான். சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு நோயா மாறி போயிடும். வீட்டுல இருக்கிறவங்க வாரத்துல ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் உண்ணாவிரதம் ஒரு பொழுது அப்படின்னு இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா நல்லா தடகாத்தமா இருப்பாங்க. காரணம் என்ன? அங்க கடவுள் வந்து அவரு சரி பண்ணல, இவரு சரி பண்ணல. அவங்க இருந்த உண்ணாவிரதம் ஒரு பொழுது அவங்க உடலை சரி பண்ணிச்சு. ஒரு ஒரு கார் இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு 5000 கிலோமீட்டர் ஓட்டிக்கினே இருந்தீங்கன்னா டெய்லி நிக்குமா? அது கார் எத்தனை வருஷம் வரும்? 2 வருஷம் கூட வராது. ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் ஓட்டு ஒரு காரை, 20 வருஷம் வரும். காரணம், காருன்றதுன்னா இன்ஜின். அந்த இன்ஜினை நீ அளவு மீறி ஓட்டினீங்கன்னா சின்ன பின்னமா மாறி போய் அது ஓடாம நின்று போடும். உடலுன்றது வயிற்றுல ஒரு இன்ஜின் இருக்குது. அந்த இன்ஜினுக்கு ஓய்வு கொடுக்காம ஆகாரத்தை இஷ்டத்து பண்ணி மாதிரி போட்டீங்கன்னா சீக்கிரம் போயிடுவோம், அளவு மீறி ஊதி போயிடும். அதனால உணவு தான் கடவுள், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாமே. உணவுன்னு ஒண்ணு இல்லை, தாய் இல்லை, தகப்ப இல்லை, கடவுள் இல்லை, எதுவுமே இருக்காது உலகத்துல. உணவு தான் முக்கியம். மனுஷன் மட்டுமா உணவு சாப்பிட்றான்? எல்லா ஜீவராசிகளும் உணவு இருந்தால்தான் உயிர் இருக்கும், உணவு இல்லைன்னா உயிர் இருக்காது. அதனால உணவு தான் முதற் கடவுள், அப்புறம் தான் மற்ற கடவுள் எல்லாமே. அதனால அவங்க உடலை வருத்திக்கல, உடம்ப சுகப்படுத்துறாங்க. நீ சாப்பிடுறன்ற முறையில உடம்ப கெடுத்துக்கினுக்கிற. சொல்லு சாமி. சாமி, அப்போ கடவுள் உணவு இல்லைன்னா இறந்துடுவோம். ஆமா. கடவுள் நினைச்சுக்கிட்டு யானை முன்னாடி போனாலும் இறந்துடுவோம். ஆமா. எக்ஸாம பாஸ் பண்ண வைக்கவும் கடவுள் வரமாட்டாரு. ஆமா. எதுக்குமே அப்ப எதுக்குதான் கடவுள் இருக்காரு? நீ நடமாடுறதுக்கு தான் கடவுள். நீ நடமாடினா கடவுள் என்ற உயிர் உனக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா நீ நடமாட முடியாது. நீ எக்ஸாம் எழுதுன்னா கடவுள் என்ற உயிர் உனக்குள்ள இருந்தாதான் எக்ஸாம் எழுதுவ. கடவுள் என்ற உயிர் இருந்தாதான் நீ சாப்பாடு சாப்பிடுவ. கடவுள் என்ற உயிர் உனக்குள்ள இல்லைன்னா நீ இருக்க மாட்ட. அப்போ எக்ஸாம் எழுத முடியாது, சாப்பாடும் சாப்பிட முடியாது. அதனால நீ உலகத்துல நடமாடணும்னா உனக்கு உயிர் இருக்கணும். உயிர் இருக்கணும்னு சொன்னா ஆகாரம் இருக்கணும். நீ படிக்கல, டாக்டர் ஆகுற, கம்பவுண்டர் ஆகுற, அதெல்லாம் அப்பாற்பட்ட தனிப்பட்ட விஷயம். உன் உடல் நீ இயங்கணும்னா உனக்கு உயிர் ஓடணும். இப்போ கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கேஸ் எடுப்பாங்க தெரியுமா? இந்த பெரிய தொட்டி கட்டுவாங்க, அந்த தொட்டியில சாணி கொட்டுவாங்க. சாணி கொட்டி தண்ணி ஊற்றி நல்லா குழைச்சி விட்டுட்டாங்க, மூடிட்டாங்கன்னா அதுல கேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கேஸ் அடுப்பு எரிய வைக்க உதவும். அதே மாதிரி நீ சாப்பாட்டை போட்டு தண்ணியை ஊத்தணும்னு இங்க கேஸ் உற்பத்தி ஆகுது. இந்த கேஸ் தான் பிராணவாயு. அதனால ஆகாரம் இருந்தாதான் பிராணவாயு ஓடும், ஆகாரம் இல்லைன்னா பிராணவாயு நின்று போயிடும். அதனால ஆகாரம் முதல்ல. அந்த ஆகாரத்தை உணவு உட்கொள்றதுக்கு உனக்கு உயிர் ஓணும். அப்போ இந்த உயிர் தான் கடவுளா இருக்குதுன்னா, ஓ உயிர் தான் கடவுள். நான் நடமாடுறதுக்கு எனக்கு உணவு தேவை. ஆமா. ஆனா மனிதர்களே ஒரு கடவுள் இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு கற்பனையா வடிவமைச்சு ஒரு சிலையை வடிவமைச்சிருக்காங்க. நம்ம கோயில்ல கூட சிலைகளா இருக்கு. மனிதர் வந்து கடவுளை எப்படி உருவாக்க முடியும்? அதுல என்ன கற்பனை? இப்படிதான் இருப்பாங்க, தெய்வத்தை எப்படி அவங்க கற்பனை பண்றாங்க? இது இந்த சராசரி மனுஷன் பண்ணது இல்லை. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லி இருக்கிறேன். இந்த கடவுளுடைய சித்திரங்களை வகுத்தது சித்தர்கள். இவனுக்கு தான் ஒண்ணுமே தெரியாத கண்மூடி தானே இவன். சித்தர்கள் வந்து ஞானிகள், அறிவாளிகள். அவன் யோசித்தான் இந்த மக்களுக்கு எப்படி கவர்ந்தா இவனுக்கு வழிபடுவான் அப்படின்ட்டு ஒவ்வொரு சிலையை வடிச்சான். ஒவ்வொரு சிலையை வடிச்சு ஒவ்வொருத்தரும் பிடிச்சா மாதிரி வழிபடணும். வழிபடுறதுன்னா அந்த சிலை இவனுக்கு எதுனா ஆதாரம் கொடுக்குமா? அந்த சிலை இவனுக்கு எதுனா நன்மை செய்யுமா? செய்யாது. ஆனால் அது செய்யாது. நீ சாமி கும்பிடுன்னு சொன்னா இவன் கும்பிட மாட்டான். அவன் பேரறிவாளன் சித்தர்கள்லாம். அவன் என்ன பண்ணா, ஒரு சிலையை வச்சு அந்த சிலையை அண்ட போனீங்கன்னா இந்த சிலைக்கு நீ இப்படி கும்பிடணும்னு வச்சான். ஏன் அப்படி கும்பிடணும்னு வச்சான்? உன்னுடைய உடல் ஏக்கம் வரணும். ஏக்கம் வந்தாதான் நீ வாழ முடியும். இந்த ஏக்கத்தை நீ ஏங்குடான்னு சொன்னா செய்ய மாட்டான். அதனால கடவுள் உருவங்களை வச்சு அப்படி வழிபட வச்சான். இப்போ ஒரு கோயில்ல போனீங்கன்னா பிள்ளையார் என்ட்ரன்ஸ்ல இருப்பார், அவரும் கடவுள் தான். உள்ள மூலையில சிவம் இருப்பார், அவரும் கடவுள் தான். ஆனா இவரை கும்பிடுற மாதிரியே அவரை கும்பிடுறான்னா, இவர்கிட்ட போறான், 2 கொட்டு கொட்டிக்கிறான், 4 தோப்ப கட்டணம் போடுறான், 3 சுத்துறான். ஏன் அதே சிவன் போய் அது மாதிரி பண்ண மாட்டேன்றான்?
இங்கே அசைவு ஆரம்பத்தில் அசைவு வேணும். இந்த ஏக்கங்கள் நடந்தாதான் அந்த இறைவங்கிட்ட வழிபட முடியும். அங்கே போய் சாஸ்தாங்கமாக உயரும். அப்போ ஒவ்வொரு கடவுள்கிட்டவும் ஒவ்வொரு மாதிரி வழிபாடுகள் வச்சுக்கிறோம். அந்த வழிபாடுகள்ல அங்க இருக்கிற சிலைக்கும் சம்பந்தமே இல்லை, உடல் இயக்கத்துக்கு தான். அதனால இப்படி எல்லாம் வகுத்தா. இப்போ ஒரு வீட்டுல 5 பொண்ணு இருக்குது. 5 பொண்ணும் ஒவ்வொரு பொண்ணும் ஒரு மாதிரி இருக்குது. ஒருத்தன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் போறான். இந்த 5 பொண்ணும் காட்டுதுன்னா 5 பொண்ணையும் நான் கட்டிக்கிறேன்னு சொல்லுவானா? என்ன சொல்லுவான்? என்னம்மா சொல்லுவான்? சொல்லுமா. அப்போ இந்த 5 பேர்ல ஒருத்தரை பிடிக்குது அவனுக்கு. ஆனா அதே நேரத்துல இந்த 5 பேர்ல ஒரு பொண்ணு பிடிச்சதால இந்த 4 பொண்ணு உதவாத போல இன்னொருத்த வந்தா அந்த 4ல ஒண்ணு பிடிக்குது. 5 பேரும் யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா இவன் நடத்த முடியாது, குடும்பம் நடத்த முடியாது, செத்து போடுவான். இறந்த பணத்துக்கு 2 கட்டை விரலும் கட்டி ஏன் விடுறாங்க? அதுக்கு 2 கட்டை விரலையும் கட்டிடுறாங்க இல்லையா? கட்டை விரலா? அது ஏன் கட்டுறாங்க? கல்யாண வீட்டுக்கு போகிறோம், மாலை எங்கேயுமா பொண்ணு இருக்கிறாங்க, மணமேடெல்லாம் சந்தோஷமாகுது, கல்யாண மாட்டேன்னா ஒரே சந்தோஷமாகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரி நம்ம பொண்ணுக்கு பிள்ளைக்கு பண்ண மாட்டோமா அப்படின்னு நமக்கு ஒரு ஏக்கம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதிரி நமக்கெல்லாம் என்னைக்கு தான் நடக்க போதோ அப்படின்ற ஒரு ஏக்கம். எப்போ கல்யாண மண்டபத்துக்கு போனான். அடுத்து எங்கே போகலாம் சாமி? இதே மாதிரி ஒரு மணமேடை, இதே மாதிரி ஒரு ஊர்வலம் எங்கே நடக்கும்? கடைசியாக ஒரு வாட்டி நடக்கும். அங்கே போய் நம்ம யாராவது கேட்போமா? இதே மாதிரி நாளைக்கு நமக்கு நடந்தால் நல்லாயிருக்கும்? கேட்க மாட்டோம். ஏன்னா அந்த மரணத்தை எதிர்கொள்கிற பக்குவம் நமக்கு இல்லை. அப்படி எதிர்கொண்டுட்டோம்னு சொன்னால் நாம் அந்த மாதிரி ஒரு நிலையை நமக்கு வாய்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோமே. அந்த ஒரு மாலை போகிறோம், நம்ம தான் போகிறோம், செத்து விட்டாராப்பா, சரி எப்போ போய் எடுக்க போகிறீங்க, கரெக்டாக டைமுக்கு போய் மாலை போடுறோம். ஆனால் என்னைக்காவது அது மாதிரி நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறதே இல்லையா? பயம். என்னையாவது ஒரு நாள் நமக்கும் வந்துடும் அப்படின்ற. ஆனால் வரவே கூடாதுன்றதுக்காக நம்ம போராடுறோம். ஒரு நோய் வந்தால் மாத்திரை வாங்கி போடுறோம், உடம்பு சரியில்லையா ஓடுறோம். எல்லாத்தையும் எதுக்காகன்னா மரணம் வராமல் தள்ளி போகிறதுக்காக மட்டும்தான். நாம் தள்ளி தான் போடுறோம், மரணத்தை ஜெயிக்கவே இல்லை, தள்ளி தான் போட்டுக்கிறோம். அது எப்போ வேணால் வந்துடும், கைக்கு எட்ட தூரத்தில் தான் இருக்கிறோம். அது ஒரு நொடியில் கூட நடந்துடும். அப்போ ஒரு நொடியில் கூட அந்த விஷயம் நடந்துடும்னா நாம் எவ்வளோ பக்குவத்தில் இருக்கோம். நாளைக்கே எனக்கு அப்படி ஒரு நிலை வரும்னு நமக்கு மனசில் தோணுச்சுன்னு சொன்னால், நாளைக்கே நான் சாவ போகிறேன் என் மனசுக்கு புரிஞ்சிச்சுன்னா, இன்றைக்கி நான் அந்த தப்பை பண்ணுவேன்னா என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுவேன்? இது வரைக்கும் போனதெல்லாம் போட்டோம்பா, இருக்கிற இந்த ஒரு நாளாச்சு நல்லதை பண்ணுவோம், நல்ல விஷயத்தை செய்வோம், 4 பேருக்கு ஏதாவது நல்லது செய்வோம்னு எப்படி ஓடுவோமோ ஒரு நாளும் நாம் அப்படி தான் சிந்திக்கணும். நாளைன்றது நிச்சயம் இல்லை, நாளைக்கு எது ஒன்றா ஆகலாம். இந்த நாள் மட்டும்தான் நிச்சயம். இந்த நாளில் நான் பரிசுத்தமாக இருக்கணும், நான் செய்யக்கூடிய செயலில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும், அதில் ஒரு நேர்மை இருக்கணும், ஒரு சத்தியம் இருக்கணும். இன்றைக்கி நான் சத்தியத்தை காப்பாற்றினேன்னு சொன்னால் அந்த சத்தியம்தான் என்ன பின்னால் காப்பாற்ற போகுது. இன்றைக்கி சேர்த்து வைக்கிற செல்வமே காப்பாற்றுன்னு சொன்னால் இன்றைக்கி நாம் காப்பாற்றக்கூடிய சத்தியத்துக்கும் அந்த பலம் உண்டு. அந்த சத்தியம் மட்டும்தான் எமன் கூடவும் போராடும், யார் வந்தாலும் எழுத்து நிற்கும். வேறு எந்த பொருளும் எமன் வந்தால் நிற்கவே நிற்காது. பொண்டாட்டி வாசல்லே தாங்க உட்காந்துருந்தேன், பாடாளப்பா எப்போ தான் உள்ளே போய் என் வீட்டுக்காரை கூட்டு போனான்னு தெரியலன்னு, வாசல்லே தான் உட்காந்துருந்தேன், யாருமே போகல. அவர் உடம்பு சரியில்லாம தான் பத்து நின்றார், எப்போ தான் போனான் எப்போ தான் கூட்டு போனானே தெரில அப்படின்னு யாரை திட்டுவாங்க? யமனை திட்டுவாங்க. அதனால தான் இறைவனுக்கு பேர் கல்வன். பாருங்க, இறைவனுக்கு போய் அந்த பேர் வைக்கலாமா? இறைவனுக்கு அப்படி ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. டேய் நீ யாரா தெரியுமா, நீ தெரியாத திருட்டு பார்க்குறா நீ அப்படின்றாங்க. ஏன் அவனை போய் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், திருட மட்டும்தான் என்ன பண்ண, எப்போ இருட்டிலேயே வாழ்வான். எப்போ கண்ணக்கோள் வைக்கலாம், யார் எப்போ எந்த ஊர் கூட்டிருக்குது, எப்போ திருடலாம் நேரம் பார்த்துன்னு காத்துனுக்கிற மாதிரி இறைவனும் நேரம் பார்த்து காத்துனுக்கிறான். 2 இடத்துல காத்துனுக்கிறான். இறைவன் எங்கே இருக்கிறான்? 2 இடத்துல காத்துனுக்கிறான். ஒன்று ஒரு உயிரை கொண்டு போகும்போது காத்துனுக்கிறான், எப்போ இவனை போய் தூக்கின்னு போகலாம் நேரம் பார்த்து காத்துனுக்கிறான் திருட மாதிரி. இன்னொரு இடத்துலையும் திருட மாதிரி காத்துக்கிறான். எப்போ பாடம் பண்ணி தன்னை உடந்து தான் நினைச்சு நின்னால் அவனையும் எப்போடா உன்னை கூட்டும் போவனே இறைவனும் அதே திருட மாதிரி காத்துனுக்கிறான்.
அப்போவும் யாருக்கும் தெரியாது. இப்போ உங்களுக்கு இறைவன் எந்த திருட மாதிரி வேணும்? அந்த திருட மாதிரி போகக்கூடாதுன்னு தான் செத்தவங்களுக்கு காலை கட்டுறாங்க. ஏன் காலை கட்டணும் அப்படின்னு சொன்னால், செத்தவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நவதுவாரம் வழியாக ஏதோ ஒரு வழியில் இந்த மூச்சு காத்தானது வெளியே போயிடும். அந்த மூச்சு தான் இன்ன வரைக்கும் எனக்கு மரியாதை மானம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தது, என்னை காப்பாற்றி நிலைச்சி நிற்க வச்சது காரணம் அந்த ஒரு மூச்சு தான். ஒரு மூச்சு உள்ளே வந்து 10 மூச்சாக பிரியுது. 10 வேலை செய்யறதுக்காக தசகாரியம் பண்ணுது. தசவாயுவாக பிரிஞ்சு தசகாரியம் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொருள் மீண்டும் இந்த உடலை விட்டு போகணும்னு முடிவு பண்ணால் இந்த தசகாரியத்தையும் நிறுத்துது. அதனால தான் சாக போகும்போது பார்த்தோம்னா எல்லோரும் ஓடி ஆடிலாம் போக மாட்டாங்க. ஒன்று ஒன்றா அடங்கும். நல்லா பேசியிருந்தாருங்க, இப்போ பேசவே முடியல, அப்போ வாய் போச்சு. நல்லா கேட்டுதுங்க, எதை சொன்னாலும் கேட்டுன்னு இருந்தாருங்க, காதும் கேட்கல. அடுத்து சைகையாச்சும் காட்டியிருந்தாரு, இப்போ அது கூட காட்டுறதில்ல. அப்போது உள்ளே போய் ஒரு காற்று உள்ளே போய் 10 வேலை செய்யறதுக்கு பிரிஞ்ச காற்று இப்போ ஒரு காற்றையாக ஒன்று சேர்க்குது. எப்போ நான் போகிறதுக்கு நேரம் வந்துச்சு, என்னை விட்டு போனவங்களாம் திரும்பி வந்துருங்க அப்படின்னு ஒரு காற்றையாக அது தனக்குள்ளே ஒன்று சேர்க்கும்போது அதை செயல்படுத்தக்கூடிய அந்த கருவியெல்லாம் இயக்கப்படாமல் அப்படியே நின்றுடும். அப்போ இது வெளியே போகணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா பாவப்பட்டு போகக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் எங்கே போகும்னா மலதுவாரம் வழியாக தான் வெளியே போகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த பார்வை வழியாக வெளியே போகும். இன்ப துன்பத்திலே உழந்து ஆசையே ஒரு போராட்டமாக இருந்தேன், நான் சாகவே கூடாது, இழுத்துன்னு போகும்போது கூட நான் சாக இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாருண்ணா, இன்னும் என் பேரன் வரலையே, இன்னும் என் பேத்தி வரலையே, இன்னும் நான் செய்ய வேண்டியது எவ்வளோ இருக்குதுன்னு சாக போகிறோன்றது அவங்களுக்கே தெரியும். இந்த உடம்பு எதையுமே ஏற்றுக்கல. கஞ்சி ஊற்றினாலும் உள்ளே போகல, பால் ஊற்றினாலும் உள்ளே போகல. நான் எல்லாரையும் பார்த்துருக்குறேன். இப்படி ஒரு நிலை வந்தால் செத்து தான் போகிறேன். ஆனால் எனக்கு அப்படி ஒரு நிலை வந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன், அதை ஏற்றுக்காமல் போராடிக்கினே இருக்கிறேன். அப்போ இந்த போராட்டத்தோடு போகக்கூடிய ஆன்மா அது எங்கே பிரியும்னு சொன்னால் இந்த 9 வாசல் வழியாக, முக்கியமாக சொன்னால் இந்த மலதுவாரம் வழியாக பிரிஞ்சு வெளியே போயிடும். அதனால தான் நிறைய பேர் உயிர் போன பிறகு பார்த்தோம்னா உயிர் போன பிறகு மலம் வெளியே இருக்கும், இல்லைன்னா சிறுநீர் வெளியே இருக்கும் முக்கால்வாசி. ஏன்னா அவங்களுக்கு போகணுன்ற ஆசை இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் வாழணுன்ற ஆசை. அந்த ஆசையோட அந்த ஏக்கத்தோட அந்த உயிர் இந்த உடம்பு விட்டு வெளியே போயிடுதுன்னு அர்த்தம். அப்போ போன உயிர் இங்கே தான் அலையும், அதுதான் நிம்மதியாக போயிருந்தால் தான் வராது திரும்பி. அப்போ போன உயிர் சும்மா போகாது, இந்த உடலை சுற்றி 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 வரும். அப்போ எந்த வாசல் வழியாக அது உள்ளே வெளியே போச்சோ திரும்ப அந்த வாசல் வழியாக அது உள்ளே போகலாமான்னு வேடிக்கை பார்த்து நிற்கும். அப்படி ஒரு வாய்ப்பை திரும்ப நம்ம கொடுத்துடக்கூடாதுன்னு முதல்ல கட்டுற அந்த கட்டை வரல அப்படின்னு கட்டுவாங்க. அப்போ 2 கட்டை வரலையும் கட்டிட்டா ஆசன வாயு இறுக்கி மூடிக்கும். அப்போ போன ஆன்மா போனது தான், திரும்ப வந்து அதில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இவ்வளோத்தையும் கருத்தில் வச்சு தான் சாமி சாங்கியமாக சம்பிரதாயமாக நம்ம பெரியவங்க பண்ணி வச்சுக்கோங்க.